அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 5 and 6 இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் லாக் 2x இன்ட்டு டிஎக்ஸில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது. அப்போது இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் மெத்தடில் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு நமக்கு அந்த ஷார்ட்கட் ஐ லேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இங்கே இல்லை, எல் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸோ log 2x f of x. ஸோ இது வந்து g of x. இதுக்கப்புறம் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். f dash of x log டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அகைன் எக்ஸை 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1/x மட்டும் கிடைக்கும். இங்கே g of x இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x²/2. ஸோ இப்போ இன்டகிரல் x log 2x into dx is equal to first f of x into integral g of x multiply பண்ணுவோம். so அப்போ x²/2 log 2x minus integral of 1/x into x²/2 1/x into x²/2 into dx plus c. so இப்போ x²/2 log 2x minus so இங்கே x cancel ஆகிட்டதுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நியூமரேட்டரில் மட்டும் எக்ஸ் இருக்கும். 1/2 வெளியே எடுத்துடலாம். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x²/2 ப்ளஸ் சி. ஸோ அப்போ x²/2 log 2x மைனஸ் x²/4 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஸோ அகைன் x² இன்ட்டு log x, அதே லாக் ஃபங்க்ஷனில் இருக்குது. log தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். x² வந்து செகண்ட் ஃபங்க்ஷன், அதாவது g of x. ஸோ f of x வந்து log xன்னு எடுக்கிறோம். g of x x². இப்போ f dash of xோட வேல்யூ 1/x. இன்டெக்ரல் g of xோட வேல்யூ x³/3. ஸோ இப்போ இன்டெக்ரல் x² log x into dx. ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போது x³/3 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது. ஸோ இப்போ 1/x இன்ட்டு x³/3 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த x³/3 லாக் எக்ஸ் ஏற்கனவே நம்ம இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இங்கே மட்டும் நம்ம x³ கேன்சல் பண்ணோம்னா x² இருக்கும். ஸோ இந்த 1/3 வெளியே இருக்கட்டும். x² இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x³/3 ப்ளஸ் சி. ஸோ அப்போது x³/3 log x மைனஸ் x³/9 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.